எசேக்கியேல் மன்னிக்கவும் நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களுக்கு பின்பாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமையா பழுது பார்த்து கட்டினான். எந்த வாசல்? கிழக்கு வாசல். இன்னைக்கு நம்ம பார்க்கிற வாசல் என்ன வாசல்? கிழக்கு வாசல். The east gate. The east gate, this speaks of return of Christ. இயேசு மீண்டும் வருவதை குறிக்கிறது. கிழக்கு, the east, இஸ்ரவேலின் பாளையங்கள் தங்குகிற இடம். ஆமென். கூடாரங்கள் ஸ்தாபிக்கப்படுகிற இடம் கிழக்கு. இன்னும் கிழக்குக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எனக்காக ஒருவர் வாசியும். ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேனுடைய இடமும் the eastward, கிழக்கு. ஆமென். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஆமென். கிழக்கே ஓடி தெற்கே பாய்ந்ததாக இருக்கிறது. இன்னும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியில் காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும். சரி, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி போட்டு. பகலின் குளிர்ச்சியான வேளையில, amen, the wind in the east, a cool breeze comes up in the evening. பகலின் குளிர்ச்சியான வேளைனா கிழக்கிலிருந்து வருகிற தென்றல் காற்று, குளிர்ச்சியான காற்று ஃப்ரம் ஈஸ்ட். அமேன், அமேன். அப்போ கிழக்கு என்று சொல்லும் பொழுது, இந்த 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் கீழ்காற்றினாலே தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறீர். யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா இயேசு பிறப்பில் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2:9 வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். கிழக்கிலே தோன்றுகிற நட்சத்திரம், பிள்ளைக்கு நேராக வழி நடத்தின நட்சத்திரம், பிள்ளைக்கு மேலாக வந்து நின்ற நட்சத்திரம். அமேன். கிழக்கு, த ஈஸ்ட். அமேன். இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்ப கிழக்கு தேவன் வருகிற இடம், சைடு, கிழக்கு வாசல், the east gate. ஆமென். எதை குறிக்கிறது என்று பார்த்தோம்? ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட், தேவன் வருகையை குறிக்கிறது. நீங்கள் இதை குறித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம். பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. கீழ் திசையிலிருந்து வந்தது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென், the prophet was now brought to the east gate, by which the glory of God was returned to the temple. Amen. Praise God. Having left Solomon's temple at the time of the
captivity. இதை குறித்து பார்க்கும்போது 1லிருந்து 5 வசனங்கள் வரை வாசிங்க வேகமா. 43ஆம் அதிகாரம். பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினாலே பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. முந்தின ஆலயத்தின் மகிமை சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அந்த இறங்கின மகிமை எடுபட்டு போனது. பின்பு கர்த்தருடைய மகிமை ஆமென் இன்றைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுகிறதே போல ஆஃப்டர் ஆமென் ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிங்க, சேர்த்து வாசிங்க, இதோட சேர்த்து வாசிங்க. 10:4 எசேக்கியேல். எசேக்கியேல். கர்த்தருடைய மகிமை கேருபின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாரத்தினால் நிரம்பிற்று. ஆமென். பிரகாசத்தினாலே நிரம்பிற்று. ஆமென். அப்போ after God enters through this gate, it will be closed to the public except for Sabbath days and the day of the new moon, and be used only by the prince. Amen. இவைகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அந்த கதவு அந்த வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, the golden gate. அதன் வழியாகத்தான் ராஜா வருவார். இயேசு ராஜா அதன் வழியாகத்தான் வருவார். இன்றைக்கும் அதை யூதர்கள் நம்புகிறார்கள், முகமதியர்கள் கூட நம்புகிறார்கள். அமேன் அமேன். அங்கே இருக்கிற 3 குரூப்ஸ் பீப்புள்ஸ், கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள், ஜூஸ், யூதர்கள், ட்ரெடிஷனல். அமேன். 3 பேருமே அதை விசுவசிக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எருசலேம் வாலில் போனால் ஒரு பக்கம் ஜனங்கள் அதில் முட்டி முட்டி அழுகிறதை பார்க்கும். எப்போ வருவீர் மெஸ்ஸியா, எப்போ வருவீர்? அதற்கு அருகில் சின்ன வாசல் இருக்கிறது, அதுதான் அந்த வாசல். அந்த வாசல் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 44 எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரை வாசி. பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? இன்றைக்கும் திஸ் க்ளோஸ்ட், பூட்டப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய வருகைக்காக அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. the east gate. amen. hallelujah. the golden gate என்று சொல்லப்படுகிற கேட். amen. சோத்ரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். அவர் வருகை வரியதோ பூட்டப்பட்டிருக்க வேண்டும். எப்போ பிரவேசித்தார்? மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 11ஆம் வசனத்தில் இயேசு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எருசலேமுக்குள்ளே போகும் பொழுது அவர் கழுதை மேலே ஏறி உள்ளே போகிறார்ல, எருசலேம் ஆலயத்துக்குள்ளே போகிறார்ல, அந்த வாசல் வழியாகத்தான் போகிறார். தட்ஸ் த லாஸ்ட். ஹல்லேலூயா. அதுதான் ராஜா வந்த இடம். அந்த இடம் அங்கே அவர் நுழைந்த இடம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஆஸ் பர் ப்ராஃபட் படி அந்த கேட் என்ன செய்யப்பட்டது? பூட்டப்பட்டது. led directly to the temple and is probably what we know today as the golden gate. amen. golden gate. அந்த கேட்டுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதுக்கு பெயர் என்னது? golden gate. the tradition says that Jesus entered the temple on Palm Sunday. amen. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு குருத்தோலை ஞாயிறன்று அதன் வழியாகத்தான் நுழைந்தார்.
அதுதான் ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, இவர் யார்? இவர் இந்த வாசல் வழியா வர்றாரா? யார் இவர்? இந்த வாசல் மகாராஜாவுக்குரிய வாசலாச்சே, இந்த வாசல்ல தானே மேசியா வருவார். ஆமே, இந்த வாசல் வழியா நுழைகிறாரு. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்வதை போல the tradition says that Jesus entered the temple on Palm Sunday through this gate. ஆமென். 16வது நூற்றாண்டில் the gate was sealed up with blocks and stones by Turkish Sultan. Turkish, அதாவது துருக்கி நாடுன்னு சொல்றாங்கல்ல, டர்க்கிஷ், அந்த நாட்டினுடைய சுல்தான், அவனுடைய பெயர் முதற்கொண்டு போட்டிருக்கிறது சுலைமான். ட்ரெடிஷனலில் போட்டிருக்கிறது சுலைமான். அவன் முதல் கொண்டு த மேக்னிஃபிஷன், அமேன், த சுலைமான் த மேக்னிஃபிஷன், ஒரு உன்னதமான ராஜாவன். அமேன். அவன் முதல் கொண்டு, அமேன், ஸ்தோத்திரம். அண்ட் ஆல்சோ ஜூயிஷ் and Christian tradition both connected the golden gate with the coming of Messiah to Jerusalem. எல்லாரும் நம்புவது அதான். ஜூயிஷ் நான் சொன்னது மாதிரி முகமதியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், ஏன் இன்னைக்கு வேர்ல்ட் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துல போன உடனே அதனுடைய குறிப்புகளெல்லாம் பார்த்து விட்டு ஆச்சரியப்படுகிற காரியம் ஒன்று இருக்கிறது. ஆமென். யார் ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய வருகை, கர்த்தர் அது வழியாகத்தான் எருசலேமுக்குள் நுழைவார். ஆமென். அது மகாராஜாவுக்கு மாத்திரமே உரிய இடம். ஆகவே தான் அதை இன்றைக்கு உலகமே அடைத்து வைத்திருக்கிறது. ஆண்டவரை பூரணமாக ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட இந்த மேசியா வருவார். இன்றைக்கி மேசியா வந்துட்டு போனதே அவங்களுக்கு தெரியலை. அவர் இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்து இன்றைக்கி சபையை ஸ்தாபித்து தம்முடைய ஆவியை கொடுத்துட்டு போனது தெரியல. மேசியா வருவார். அதனால தான் இன்றைக்கி ஜூஸ் ட்ரெடிஷனில் பாருங்கள், அங்கே போய் ரபி முதல் கொண்டு என்ன செய்கிறாங்க, ரபாய் முதல் கொண்டு அதில் பார்த்துருக்கீங்களா, அந்த சவுத்தில் முட்டி முட்டி அழுவாங்க, எப்போ வருவீர், எப்போ வருவீர் மேசியா, எப்போ வருவீர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன செய்கிறது, பிரசவ வேதனைப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, and Muslims associate it with the future judgment. future judgmentக்கு இன்றைக்கு எல்லாருமே ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் வரும் பொழுது தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த உலகத்துக்குரிய நியாய தீர்ப்பு வரும். இந்த உலகத்தின் முடிவு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய 2வது வருகைக்கு பிறகுதான் உலகத்தில் அநேக அதிசயங்கள் சட சட சடவென்று நடக்கும். ஸ்தம்பித்து நிற்கும் உலகங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவனும் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஆவிக்குரிய சபையாகிய நாமோ கர்த்தருடைய வருகைக்கு மாத்திரம் சபையை ஆயத்தப்படுத்தும். நம்மை நம்முடைய சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, Ezekiel saw the glory of the Lord depart from the temple at the east gate. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க வேகமாய். கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன, அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசல்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் வந்து நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயரே இருந்தது. இது கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட
அந்த ஜீவன் தானே. அவைகள் அவைகள் கெரூபின்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளில் ஒவ்வொன்றும் 4 முகமும் ஒவ்வொன்றும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி எண்டையிலே கண்டிருந்த முகங்களின் சாயலாக இருந்தது. ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கி சென்றது. 11ஆம் அதிகாரத்தில் கூட நீங்க பார்க்கலாம். 22 25 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அப்பொழுது கெரூபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து எழும்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம். And the Lord will return to the city the same way. இதைத்தான் நம்ம எசேக்கியேல் 43 பார்த்தோம். 1 5 வரைக்கும் பார்த்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் நமக்கு எல்லா அடையாளங்களையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி கொண்டு வருகிறார். So we have every reason to associate this gate with the coming of the Lord and to remind ourselves to abide in Him. அவரை பற்றி கொண்டிருக்கணும். ஆமென். அவரை நாம் என்ன செய்யணும்? abide in Him. அவரை பற்றி கொண்டிருக்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நாம் இன்னைக்கு சபையை பற்றி கொண்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை, வார்த்தையானவரை, ஜீவனானவரை, ஜீவப்பமான இயேசுவை பற்றி கொண்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், பிரைஸ் காட். ஆமென். க்ளோரி. அப்படி நான் பற்றி கொண்டிருக்கும் போது ஒரு நாளும் நாம் வெட்கம் அடைய மாட்டோம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் கம்பீரமாய் காத்திருப்போம். அவைகளை குறித்து ஒரு வெட்கமோ ஒரு ஷேமோ ஒரு ஆமென். வேதம் சொல்லுகிறது that when he shall appear we may have confidence. நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம காத்திருக்க கழுகுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். கழுகுனுடைய செட்டைகள் எல்லாம் உதிர்ந்து போனாலும் அவைகள் மீண்டும் மீண்டும் முளைக்கும். அந்த விசுவாசத்தை குறிக்கிறது. அந்த விசுவாச ஜீவியத்தில் நாம் எழும்பி கான்ஃபிடன்ஸ் காட், தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு கூட நாம் அவருக்காக என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். and not be ashamed before him at this coming. amen. at his coming. amen. yes. அவர் வருகையை குறித்து எந்த இடத்திலும் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். தைரியமாக அதை குறித்து பேசுவோம். எஸ், இயேசுராஜா வருகிறார். ஆமென். கரலை வைத்து வேகமாக நான் வருகிறேன். 1 யோவான். அப்போ தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிழக்கு வாசல், த ஈஸ்ட் கேட். ஆமென். கர்த்தருடைய கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து ஆயத்தமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த வாசல். ஒரு வாசலை குறித்து பார்த்தோம். த வேலி கேட், பள்ளத்தாக்கின் வாசல், தாழ்மையின் ஜீவித்தை குறிக்கிறதாக பார்த்தோம். ஆட்டு வாசல், என்னென்னலாம்? ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குப்பைமேட்டு வாசல். குப்பைமேட்டு வாசல் மீன்ஸ் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பைமாக கருத வேண்டிய காரியங்களை தூக்கி போட்டு கடைசியில் எந்த கேட்டுக்கு வந்திருக்கிறோம்? ஈஸ்ட் கேட். த ஈஸ்ட் கேட் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமான வாசல். கனவு வைத்துங்களேன். அப்போ வேதம் சொல்வதை போல 1 யோவான், வேகமாக வாங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். abide in him. abide in him. amen. the same thing John 15:4-10ல abide in me கர்த்தர் சொல்லுகிறார். abide in me. வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும்
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறதை போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஸ்தோத்திரம். அப்ப abiding is the condition of fruit bearing. abiding ஏன் கர்த்தர் அவரில் நிலைத்திருக்க சொல்லுகிறார்? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. we must show our என்ன சொல்றது spiritual fruits, fruit bearing, கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம். இதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4 அதனுடைய 7 ரெண்டையும் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்காததை போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்ப 6ஆம் வசனத்தை படிங்க. அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க. நிலைத்திராவிட்டால் if one does not abide, he is cut off and destroyed like a branch. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல cut off branch. We are the branches of trees. Jesus is the true vine. We are the branch. Amen. We are the branch. We must abide in him. Amen. நம்ம கனி கொடுக்கணும்னா, இயேசுவின் வருகையில் காணப்படணும்னா, நம்ம இயேசு சுபாவத்தை வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பாக we must abide. அவரை என்ன செய்யணும்? பற்றி பிடிச்சுக்கணும். ஆமென். நம்ம கனி கொடுக்க வேண்டியதில்லை. கனி கொடுக்க வைக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். கனி கொடுக்க உன்னை வைக்கிறது யாரு? the true vine, மெய்யான திராட்சை செடி. ஆமென். அந்த வேரிலிருந்து அந்த பரிசுத்த வேர், இயேசு தாவீதின் வேரானவர். வேர் பரிசுத்தமாக இருந்தால் branches also the holy. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். if you are the body of Christ, you are the branch of Christ, we must holy. கரங்களை வைத்துங்க. because our Jesus is holy. கரங்களை வைத்துங்க. இதில் நோ காம்ப்ரமைஸ். ஏதோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது சபை. கண்டிப்பாக we must bear fruit. Amen. Yes. Amen. Hallelujah. Yes. வேதம் நமக்கு அதை தான் சொல்லுகிறது. Amen. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வேகமாக சில காரியங்களை நான் சில ப்ரூஃப் ஆஃப் அபைடிங் கிரைஸ்ட் நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். வேகமாக வாசிங்க. நம்பர் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். Yes, walking as Christ. அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அடுத்ததாக அவருடைய வருகையில் காணப்படணும்னா அவரோடு கூட நடக்கணும். முதல்ல நம்ம கடந்த நாளில் வீட்டு கூட்டத்தில் பார்த்தோம். ஆதிநகர் கூட்டத்தில் ஏனோக் வாஸ் வாக் வித் காட். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஆமென். அல்லேலூயா. நம்மளும் அப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் we must walk with Jesus. Amen. We must walk with the Holy Spirit. We must walk with the word of God. Amen. Hallelujah. Walking as a Christ walked. அடுத்ததாக 10ஆம் வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. அதான் ஒரு மனம். சபையில் ஒரு மனம். the love of the brethren. Amen. 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க.
3ஆம் அதிகாரம் 14 15. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால், எல்லாம் 1 யோவான் 2 தான். 1 யோவான்ல தான். வாசிங்க. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஆமென். போகட்டும். அப்போ வேதம் அடுத்ததாக 14ஆம் வசனம். நாம் 14. நாம் சகோதரன் எஸ் படிங்க. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நம்ம இரண்டாவதாக பார்த்தோம் லவ் ஆஃப் பிரதரன் இல்லையா, சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன். இங்க மூன்றாவதாக பார்க்கிறோம் காட்ஸ் வேர்ட் அபைடிங் வித்தின். மீண்டும் வாசிங்க 14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 17ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? அப்போ வேதம் என்ன சொல்கிறது? சோத்திரம். மீண்டும் படிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? Doing the width of God. Amen. Yes. 24-25 படி. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தரிலென ஆவினாலே அறிந்திருக்கிறோம். 25 மன்னிக்கவும். எஸ் 24 படிங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தரிலென ஆவியினாலே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் சொன்னேன். எத்தனை படிக்கிறீங்க? 2. நான் சொன்னது 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது. முதல்ல என்ன படிச்சீங்க? 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அபைட் இன் ஹிம். அதானே படிச்சோம். ஆமென். சோத்ரம். நீங்க லவ் ஆஃப் த பிரதரன் அது படிச்சது எதுல படிச்சீங்க? 1 யோவான் 2:10 படிங்க. 1 யோவான் 2:10 படிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன். எஸ், லவ் ஆஃப் பிரதரன். அதான் நான் சொன்னேன். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. இப்போ 3ஆம் அதிகாரம் 14-15 படிச்சீங்களா? ஓகே. இப்போ இங்க வாங்க. காட்ஸ் வேர்ட் அபைடிங் வித் என் வாசிங்க. ஆகையால் 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். தேவ வசனம் உங்களில் and the word of God abideth in you. The word of God abideth in you. பாருங்க, if we abideth with him, the word of God, the Holy Spirit also abideth with us. Amen. அப்படிதானா? வேதம் என்ன சொல்கிறது? And the word of God abideth in you and ye have overcome the wicked one. பிதாக்களே, ஆதி முதலாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். The word of God. The word of God. Amen. The word of God. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆமென்.
யோவான் 6:63 சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுமாக இருக்கிறது. இந்த வல்லமையும் ஜீவனும் எப்பொழுதும் உன்னை பற்றி கொண்டிருக்கும். நீ அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் வல்லமை ஜீவன் உன்னை எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கும். ஆமென். இப்ப 17ஆம் வசனத்தை வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எஸ், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஓகே, இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 24-25 படி. அதான் நான் சொன்னேன். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். The permission of individual, தனிப்பட்ட விதத்திலே. ஆமென். தனிப்பட்ட விதத்திலே ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இண்டிவிஜுவல், நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, தனிப்பட்ட உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்திலே. ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். எஸ். இப்ப 27ஆம் வசனத்தை வாசி. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். எஸ், இஸ் த கண்டினியூட் அனாயிண்டிங். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே. The anointing is continued. The continued flow. Yes. But the anointing which ye have received of him abideth in you, and it need not that any man teach you, but as the same anointing teacheth you of all things, and is truth, and is no lie, and even as it hath taught you, ye shall abide in him. Amen. This is called the continued anointing, continued flow, continued anointing. இதை கூட நேற்று வீட்டு கூட்டத்தில் கர்த்தர் பேசினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு டிரான்ஸ்லேட்டட். ஆமென். இங்கே ஏறிவா என்கிற சத்தம் உடனே 2ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுகிறான், உடனே நான் ஆவிக்குள்ளானேன். The continued anointing. ஆமென். அபிஷேக வேளைன்னு ஒரு வேளையில் மாத்திரம் அல்ல, always the filled. ஆமென். The continued flow. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. abideth, continue. abideth means என்னது? எப்பவுமே உங்களை அது என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். நீங்கள் 3வது பாட்டில் அபிஷேக வேளையில் தான் ஆவியில் நிரம்பணும்னு கிடையாது. சில சபையில் அபிஷேகத்துக்கு பார்ட்லி பிளேசஸ். நோ. கொஞ்ச நேரம் இந்த 5 நிமிஷம் தான் தேர் அலோவிங். ஆமென். மீதி நேரம்லாம் என்னது தான்? வித்தவுட் அனாயிண்டிங் ஆராதனையை நடத்தாத. வித்தவுட் அனாயிண்டிங் யூ டோன்ட் டீச். ஆமென். கரங்களை வைத்துங்களேன். நோ யூஸ் அட் ஆல். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கரங்களை வைத்து கர்த்தர் கல்லையில் சொல்லுங்க. ஆமென். அப்போ 1 யோவான் 2:27 சொல்கிறதே போல த கண்டினியூட் அனாயிண்டிங். எஸ். இப்போ 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. அவரில் நிலைத்திருக்கிற எவனோ, if you have continued anointing, நல்லா வாசிங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்ல. அவர் யாரில் நிலைத்திருக்கிறாரோ இல்ல அவரில் யார் நிலைத்திருக்கிறானோ, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. எஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது freedom from sin. என்னது? freedom from sin.
பாவமே செய்ய மாட்டாங்களா? செய்யவே மாட்டாங்க. அடித்து சொல்லுங்க, they are free from sin. ஹல்லேலூயா, ஆமென். 1 யோவான்ல சொல்லப்படுகிறது, அவருடைய வித்து ஒரு மனுஷனுக்குள் தரித்திருந்தால் பொல்லாங்கன் அவனை தொடான், அவன் பாவம் செய்யான். ஆமென். கண்ணை வைத்து சொல்லுங்க கம்பீரமா, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எஸ். இப்போ 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். கீப்பிங் கமாண்ட்மெண்ட்ஸ். 15ஆம் யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கீப்பிங் கமாண்ட்மெண்ட்ஸ். 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். And he that keepeth his commandments dwelleth in him, and he in him, and hereby we know that he abideth in us by the Spirit which he hath given us. ஆமென். அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, the indwelling spirit, the indwelling spirit. ஆமென். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். கீழே ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நல்லா போட்டிருக்கு, the one who habitually keeps his commandments, bracketல obeying his word and following his precepts, abides and remains in him, and he in him, and he in him. By this we know and have the proof that he really abides in us by the Spirit whom he has given us as a gift, as the gift of Holy Spirit. ஆமென். நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தது. நமக்கு யாரு? தேவனுடைய ஈவ், the gift of Holy Spirit. ஆமென். the gift of Holy Spirit. பெந்தெகோஸ்தே நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறார்? the gift. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். போகட்டும். கடைசியாக வாசிங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 4-7. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எஸ். 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ 1 யோவான் 2:28 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நாம், ஆமென், இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திரு. abide in him. Number 2, abide in me. யோவான் 15:4-10 வசனங்களை நாம் பார்த்தோம். abide in me, என்னில் நிலைத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போ த ஈஸ்ட் கேட் எதற்கு அடையாளம் என்று பார்த்தோம்? தேவனுடைய வருகைக்கு. ஆமென். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமையா பழுது பார்த்து கட்டினான். நம்ம அவைகளை குறித்து ரெஃபரன்ஸ் எஸ்ஐக்கில் பார்த்தோம். அப்போ த ஈஸ்ட் கேட்,
this speaks of return of Christ. வாசிங்க எசேக்கியேல் 43 1-2 வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். எசேக்கியேல் 43 1-2 வசனம். பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நீங்கள் எசேக்கியேல்ல கூட பாருங்க, 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 24, 27, 28. அவைகள் செல்லும்போது, முதல்ல 24 வாசிங்க. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தத்தை போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. ஆமென், பிரைஸ் காட். இதுதான் பெந்தகோஸ்தே நாட்களில் நமக்கு உண்டான பலத்த சத்தம். அப்போஸ்தலர் 2 படிச்சிங்களே, 1-4 வசனம் வரை அபிஷேக வேளையில் வானத்திலிருந்து சடுதியில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. த சவுண்ட். ஆமென், ஆரவார சத்தம், இரைச்சலின் சத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 27, 28 வாசிங்க. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அல்லேலூயா. இதுவே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய சாயலை குறித்து எசேக்கியேல் வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் இது சில பேருக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எசேக்கியேல், யோவான், ஆமென். பாருங்க, பூமியில் இருக்கிற பிரயோஜனமான மனுஷர்கள். ஆமென். சோமன், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, உடைய வருகையை குறித்தும், ஆண்டவரே கிழக்கு வாசலை குறித்து, கிழக்கு வாசலை கட்டுகிறவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஆமென். உடைய வேத வசனங்கள் எல்லாம் சத்தியமாப்பா. ஆண்டவரே, உடைய வசனங்கள், உடைய வசனத்தின்படியான இந்த நாட்களில் ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சம் இந்த நாட்களில் எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நீ கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இப்படியாக பிள்ளைகளே, அவர் வரும்பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருப்பதற்கு, ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக, நீர் எங்களில் நிலைத்திருக்கும்படியாக, நீர் எங்களில் நிலைத்திருக்கும் போது உங்களுடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக, உங்களுடைய திவ்ய ஸ்வாபத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று சொன்னீர். மிகுந்த கனிகளை கொடுத்து ராஜ்யத்தில் ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படியாய் ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். நல்ல சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆளுகையின் கரம் கடந்து வர செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது. சபையில் முக்கியமாக உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் அவர்களை காத்து கொண்டு நடத்த உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி விடைபெறுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.